திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எங்கள் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமருடைய ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமருடைய ஆசிரியர் துதியும். ஐயா சாம்பசிவையா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஓலிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேநாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாளி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி, திரு ஆலவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோணருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நத்தால் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி, கபில தேவநாயனார் கலலினை போற்றி, வரண தேவநாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருள் கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செம் சடைவான் அவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பெண்ணை நீர் அம்மாளுங்கி அரற்றாதே, திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து
திருநானந்தத்து திருமாலரியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாயனம். திருப்பள்ளி எழுச்சி ரயில்வே நம்ம படிக்கலாம். திருச்சிற்றம்பலம். பற்பர வீட்டிறந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர். அதுக்கு முன்னாடி அந்த இந்த பாட்டு பாடுங்கம்மா. பெருமான் பேரானந்தர் யாத்திரை. ஐயா படிச்சுட்டேன்யா. பார்த்தீங்களா? சரி சரிங்க சரிங்க பாடுங்கம்மா. சரிங்க. திருச்சிற்றம்பலம். பற்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். மைப்புறு கண்ணியர் மானுடதியல்பின் வணங்குகின்றார் அணங்கினின் மனவாளா. செப்புரு கமலங்கன் மலர் தரும் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இப்பிறப்பறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 185வது நாள். 5ஆம் திருமுறையிலே 13வது திருப்பதிகம் திருவேழிமழை. பண் திருக்குறுந்தொகை. பகற்பண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12, மணி 9:36லிருந்து 10:48, ராகம் இந்தோளம். இது இந்த திருவேழிமழை காவிரி தென்கரையிலே 61வது தலமாக மயிலாடுதுறை பேரளம் பகுதியிலே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் வீழி அழகர், அம்பாள் அழகமுலை அம்மை. இவருக்கான பெரிய புராண பாடல் 262. காலம் தவறு தீர்ந்தேன். ஐயா பாடல் தொடங்குறது மறையவர்கள் ஐடி போட்டுருதாங்க. என்னங்கய்யா பாடல் தொடக்கம் எதுங்கய்யா வருது? காலம் தவறு தெரிந்தங்க. திருநாவுக்கரசர் 262. காலம் தவறு தேர்ந்தங்க. நன்றிங்க நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். வீழிமேலை இடம் சுட்டி சேக்கிலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையும் 262. திருச்சிற்றம்பலம். காலம் தவறு தீர்ந்தெங்கும் கலிவான் பொழிந்து புனல் கலந்து ஞாலம் எல்லாம் குளிர் தூங்கி உணவு பெருகி நலம் சிறப்ப மூல அன்பர் இருவர்களும் மொழி மாலைகளும் பல சாத்தி நீலகண்டர் உரைப்பதிகள் பிறவும் வணங்க நினைவுற்றார். நன்றிங்க. திருவேழிமலை பஞ்சத்துக்கு பின்பு பிற தலங்களுக்கு போவதற்கு முன்னாலே திருவேழிமலையில இருந்து பாடிய பதிகம் என்று இடம் சுட்டி பொருள் விளக்குகிறார். வாழ்க வாழ்க. எம்போனே இமயோ தொழு பைங்கடல் நன்போனே நலம் தீங்கரி ஒன்றிலன் செம்போனே திருவேழிமிழலையுள் அன்பனே அடியேனை குறிக்கோளே. அடியேனை குறிக்கோளை என்று பெருமானே, நீ என்னை என்னுடைய குறிக்கோளை நிறைவுபடுத்த வேண்டும் என்று பெருமானிடத்தில் விண்ணப்பிக்கிற ஒரு பாட்டிலையும் குறிக்கோளை அடியேனை குறிக்கோளை என்று பெருமானை நாம் நினைவிட அவன் நம்மை நினைந்து அருள் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கண்ணினால் களி கூற. 2வது பாடல். அடியன் படித்தேன்.
கண்ணி நாட்களில் கூறக்கையாட்டொலதென்னுமாறி யாதிலை போன்றனை விண்ணுளார்தொழும் வீலிமிலையுள் அண்ணலே அடியேனை குறிகோளே விண்ணுளார்தொழும் வீலிமிலையுள் அண்ணலே அடியேனை குறிகோளே. நன்றிங்க. நீ என்னை குறிக்கொண்டு காத்தருள வேண்டும் என்று பெருமாளத்திலே விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. ஞாலமே விசும்பே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஞாலமே விசும்பே நலம் தீமையே காலமே கருத்தே கருத்தார் தொழும் ஞாலமே விசும்பே நலம் தீமையே காலமே கருத்தே கருத்தார் தொழும் சீலமே திரு விழிமிழலையுள் போலவே அடியேனை குறிக்கோளே சீலமே திரு விழிமிழலையுள் கோலமே அடியேனை குறிக்கோளே. நன்றிங்க ஐயா. பெருமான் எல்லாமாக இருக்கிறான். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாயின்னு பாடுவர். அது மாதிரி இந்த இடத்துல ஞாலமே விசும்பே நலம் தீமையே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. முத்தனே முதல்வா. பட்டம்பலமா. சிவாயனமங்கய்யா. முத்தனே முதல்வா முகிழும் முலை ஒத்தனே ஒருவா உருவாகிய சித்தனே திருவிழிமிழலையுள் அத்தனே அடியேனை குறிகோளே. வாயனம. பெருமான் சித்தத்தில் இருக்கிற திருவிழிமலை பெருமான் அவனை அத்தனாக கருதி அவன் என்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். இந்த முத்தனே முதல்வான்னு ஒரு பாட்டு திருவாசகத்துல வரும். முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் பறித்திரஞ்சி பத்தியால் இணைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் திருவாசகத்துல. அதை நினைவுபடுத்துற மாதிரி பாட்டு. வாழ்க வாழ்க. நானே அதுதான் நினைச்சேங்க ஐயா. கருவனே 5வது பாட்டு. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். கருவனே கருவாய் கருவனே கருவாய் தெளிவார்க்கலாம் ஒருவனே உயிர்ப்பாய் உணர்வாய் நின்ற திருவனே திருவீழிமிழலையுள் குருவனே அடியேனை குறிக்கோளே குருவனே அடியேனை குறிக்கோளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தெய்வ வழிபாட்டிலே ஒரு தெளிவு வேண்டும் என்றால் ஒரு தெய்வ வழிபாடு வேண்டும். அதனால கருவனே கருவாய் தெளிவார்க்கலாம் ஒருவனே ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்ற சொல்லை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. காத்தனே பொழிலே. வாங்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். காத்தனே பொழில் ஏழையும் காதலான் ஆத்தனே அமரர்க்கு அயன் தன் தலை சேத்தனே திருவிழிமிழலையுள்
கூத்தனே அடியேனை குறிகோளே சேத்தனே திருவீழி மிழலையுள் கூத்தனே அடியேனை குறிகோளே அடியேனை கூத்தனே அடியேனை குறிக்கோளே. பெருமான் ஆடுகிற கூத்துல என்னையும் குறிக்கொண்டு காக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். நீதி வானவர் 7வது பாட்டு. ஐயா அடியார் ஐயா இருக்காருங்க ஐயா பாட சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். நீதிவானவர் நித்தல் நியமம் செய்து ஓதிவானவரும் உணராதது ஓர் வேதியா விகிர்தா திருவீழியுள் ஆதியே அடியேனை குறிக்கோசோலே. திருச்சிற்றம்பலையா. வேதியா விகிர்தா என்பது பெருமான் அஞ்செழுத்தின் உருவமாக இருக்கிறான் என்று சொல்கிற அந்த இது அவன் நமக்கு ஆதியாக இருந்து நம்மை காத்தருள வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்கி பழகி நின்னடி. அம்மா லலிதா அம்மா வரீங்களா? நமச்சிவாய. பழகி நின்னடி சூடிய பாலனை கழகின் மேல் வைத்த காலனை சாடிய அழகனே அணி விழி மிழலையுள் குழகனே அடியேனை குறிகோளே குழகனே அடியேனை குறிகோளே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. காலானை காய்ந்த பிரான் என்று சொல்லி மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினமாறி நமக்கும் இரவாத இன்ப அன்பு வழங்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிற பாடல். வாழ்க. தர்ஷனுக்கரமா ஐயா இருக்காங்களா? சிவாய நம்ம ஐயா. பாடுங்க. பாட்டியா? அண்டவானவர். சரியா சரியா. அண்டவானவர் கூடி கடைந்த நஞ்சு உண்டவானவனே உணர்வொன்றிலேன் விண்ட வான்பொழில் விழி மிழலையுள் கொண்டனே அடியேனை குறிகொளே விண்ட வான்பொழில் விழி மிழலையுள் கொண்டனே அடியேனை குறிக்கொளே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. எது நாகரிகம்னா பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரிகர்னு சொல்லுவார் நம்முடைய வள்ளுவர் பெருமான். அந்த நாகரிகத்தை கடைபிடிச்சவர் ஒன்று சிவபெருமான், இன்னொன்று நம்முடைய நாவுக்கரசர். சிவபெருமான் என்ன பண்ணாரு? அந்த தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை எழுந்த நஞ்சை அவர் உண்டு நனிநாகரிக திகழ்ந்தார் என்று சொல்கிற போது அப்பர் பெருமானும் அமணர் கொடுத்த நஞ்சை உண்டு அந்த நஞ்சை அமுதமாக்கு வித்த சிவபெருமானுக்கு நன்றி சொன்ன பெருமான் திருநனி பள்ளியில. வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. ஒருத்தனை ஓங்கலை. தர்ஷன் இருக்கிறாமா? உடம்பு சரியில்லையா, அதனால மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கான். சரிம்மா சரிம்மா சரி. எந்திரிக்கல. நான் போன் பண்றேன் ஐயா. சரிம்மா சரிம்மா. இவரை வரவே இல்லை. அவருக்கு கூப்பிடு இருந்தா பாட சொன்னேன். 2 பிள்ளைகள் 2 பேர் பேர பிள்ளை 2 பேர். சரி நன்றி. வேற அடுத்தது உமாமா புத்தகம் இருக்கா இல்ல? சரி 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 சரி. ரயில்வே 10 திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஒருத்தன் ஓங்கலை தாங்கள் உற்றானுரம் வருத்தினாய் வஞ்சனேன் மனம் மன்னிய திருத்தனே திருவீழி மிழலையுள் அறுத்தனே அடியேனை குறிக்கொளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க.
ஒருத்தனே ஓங்களை தங்களுட்டான் என்று இராவணனுக்கு அருள் செய்கிறது போல என்னையும் குறிக்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 14வது பதிகமாக திருவிடை மருதூர் திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 - 12 மணி 9:36 - 10:48 ராகம் இந்தோளம். இது காவிரியுடைய தென்கரையிலே 30வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில் இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் மகாலிங்கேஸ்வரர், அம்பாள் பெருமுலை நாயகி என்ற பேரு. இதற்கான பெரிய பாடல் 192 எரிபுனல் மணி சிதறும். நன்றிங்கய்யா. திருவிடை மருதூர் இடம் திட்டி செக்கார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 192. திருச்சிற்றம்பலம். எரிபுணல் பொன்மணி சிதறும் திரைநீர் பொன்னி இடைமருதை சென்றெய்தி அன்பினோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வன் தமிழ் பாமாலை பல மகிழ சாத்தி பொரியரவம் புனைந்தாரை திருநாகேஸ்வரத்து போற்றி அரும் தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரை நல் மலர் சோலை பழையாறு எய்தி திரு சத்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தார். நன்றிங்க. அந்த காவிரி கரையிலே அந்த பொன்னி நதி என்று சொல்லி அந்த பொன்னி நதி கரையிலே இடைமருதை வணங்கி வன்தமிழ் பாடினார். அப்படி வன்தமிழ் பாடிய பாமாலையாக இது திகழ்கிறது என்று சுட்டுகிறார். வாழ்க. பாசமொன்றிலராய் பல பக்தர்கள் வாசனான் மலர் கொண்டடி வைகளும் ஈசனம் பெருமான் இடமருதினில் பூசனாம் புகுதும் புனலாடவே பூசனாம் புகுதும் புனலாடவே. பூச என்பது அந்த தைப்பூசத்திலே பெருமானுக்கு வழிபாடு செய்வார்கள். அதை நினைவுபடுத்துற மாதிரி பூசனாம் புகுதும் என்று பூச தீர்த்தம் புகுந்த பொண்ணு தைப்பூசத்துல அந்த விழா செய்வார்கள். அதை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மறையின் நான் மலர். அனைத்து அடியார் பெருமக்களை வணங்குகிறேன். பாசம் ஒன்று மறையினால் மலர் கொண்டடி வானவர் முறையினால் முனிகள் வழிபாடு செய் இறைவன் எம்பெருமான் இடைமருதனில் உறையும் ஈசனை உள்கும் என் உள்ளமே. இறைவன் எம்பெருமான் இடைமருதினில் உறையும் ஈசனை புல்கும் என் உள்ளமே. சிவாய நமக்கு. பெருமான் இணைந்து உள்ளம் உருக வேண்டும் என்று அந்த இடைமருத பெருமானை எண்ணி ஏங்குதல். வாழ்க வாழ்க. அடுத்து கொன்றை மாலையும் கூவிளமத்தமும். சித்திரமா வாழப்பாடி சித்திரமா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிட்டம்பலம். கொன்றை மாலையும் கோவில மத்தமும் சென்று சேர திகழ்ச்சடை வைத்தவன் என்று எந்தை பிரான் இடைமருதினை நன்று கை தொழுவார் வினை நாசமே. எந்தை பிரான் இடைமருதினை நன்று கை தொழுவார் வினை நாசமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமானை நாள்தோறும் வழிபடும் என்ற அடையாளமாக என்றும் எந்த எம்பிரான் நன்று கைதொழ என்று சொன்னார். வாழ்க வாழ்க. இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும். ஐயா நான் பாடட்டும் ஐயா. பாடுமா பாடுவான். பாடும் பாடும். 4வது பாட்டு 5:14 4. இம்மை வானவர். இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும் மம்மை ஏற்பிற வித்தையுள் நீத்திடும் எம்மையாலும் இடமறு தன்கால் செம்மை ஏத்தொழுவார்வினை சிந்துமே. பெருமானை தொழுதால் இம்மைக்கு வேண்டிய செல்வத்தையும் கொடுப்பான்,
மறுமைக்கு வேண்டிய பிறவி தேரையும் தீர்த்திடுவான். ஏன்னா இம்மை பயன் மறுமை பயன் ரெண்டையும் தருவான்னு சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க தர்சன் வாழ்க. கண்ணுக்கு இனியா வாழ்க. அடுத்து நாகை காரணத்திலிருந்து தாமோதரன் ஐயா. விண்டானிந்தன சிவாய நம. காஞ்சி திருச்சிற்றம்பலம். தாமோதரன். காஞ்சி தாமோதரன். வண்டனைந்தன வன்னியும் கொன்றையும் கொண்டனிந்த சடைமுடி கூத்தனார் எண்டிசைக்கும் இடை மருதாவன பிண்டு போயரும் மேலை வினைகளே எண்டிசைக்கும் இடை மருதாயன பிண்டு போயரும் மேலை வினைகளே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தாமோதர பேர் நான் எப்ப மறக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டா நான் ஸ்கூல் படிக்கிற ஹைஸ்கூல்ல அந்த கார்பரேட் ஸ்கூல்ல அந்த ஹெட்மாஸ்டர் பேர் தாமோதரனார். நான் ஹைஸ்கூல் வருஷத்துல 6ஆம் கிளாஸ்ல இருந்து 11ஆம் கிளாஸ் வரைக்கும் 6 வருஷம் அவர் தான் ஹெட்மாஸ்டர் இருந்தாரு. அவர் பேர் தாமோதரன். இப்ப ஸ்டூடெண்டா வந்துருக்கிறேங்க உங்ககிட்ட. அப்ப தாமோதரனா விஷ்ணு நச்சுதான். அப்புறம் தான் தெரியும் தாமபோது அரலார்னு. வாழ்க வாழ்க. நன்றி வாழ்க. நன்றி வணக்கம். ஏறதேரும் 6வது பாட்டு. நித்திலாமா? நித்திலா. திருச்சிற்றம்பலம். வேதியர் செல்வி. ஏறதொயரும் இடைமருதீசனார் கூறுவார் வினை தீர்க்கும் குலகனார் ஆறு செஞ்சடை வைத்த அழகனார் கூறி ஊறி உருகுமென் உள்ளமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. 6 செஞ்சடை வைத்த அழகனார் என்று அவர் இணைத்த மன்னம் ஊறி ஊறி உள்ளம் உருக வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. விண்ணுளாரும் விரும்பப்படுபவர். செல்வி அம்மா வாங்க, சிதம்பரத்துல இருந்து. வெற்றினையாவது நமச்சிவாயவே. சிவா. திருச்சிற்றம்பலம். விண்ணுளாரும் விரும்பப்படுவர் மண்ணுளாரும் மதிக்கப்படுவர் எண்ணினார் பொழில் சூழிடை மருந்தினை நன்னினாரை நாவினை நாசமே நன்னினானரை நன்னா வினை நாசமே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. பெருமான் விண்ணுளார்க்கும் மண்ணுளார்க்கும் விரும்புவான். விண்ணுளார்கள் விரும்பப்படுவராகவும் மண்ணுளார் மதிக்கப்படுவராகவும் இடைமருதிக நிற்கிறார் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தனார். போரூர்ல இருந்து செல்வம் அம்மா. வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தனார் கந்த மாலைகள் சூடும் கருத்தனார் எந்த என் இடை மருதினில் ஈசனை சிந்தையால் நினைவார் வினை தேயுமே எந்த என் இடை மருதினில் ஈசனை சிந்தையால் நினைவார் வினை தேயுமே. திருச்சிற்றம்பலம். சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் என்று பெருமானை சிந்தையில வைத்தால் நம்முடைய வினை தேயும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேதமோதும் விரிசடை அண்ணர். பத்மாவதி அம்மாவா? சிவாய நமயா. வேதம் ஓதும் விரிச்சடை அண்ணலா பூதம் பட நின்றாடும் புனிதனார் ஏதம் தீர்க்கும் இடை மருதா என்று பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே. நன்றி ஐயா. சிவாயனம். பெருமானுடைய பாதம் ஏத்த நம் பாவங்கள்லாம் தீரும்னு சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. கனியனும் கட்டிப்பட்ட 10வது. மேல புலம்புதூர் சங்கரையா. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. தனியும் வெட்டும் பட்ட பெருந்தினும்
கழினும் பெட்டி பட்ட கரும்பினும் பனிமலர் புகர் பாவை நல்லாரினும் கனிமுடி கவி தாழும் அரசினும் இனியன்றடைந்தார்கிடை மருதனி இனியன்றடைந்தார்கிடை மருதனி. திருச்சிற்றம்பலம். கனி எப்படி இருக்குமோ அதே போல பெருமானும் இனியவனாக இருக்கிறான், தன்னடைந்தார்க்கு இடைமருதனாக இருக்கிறான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. முற்றிலா மதிசூடும் முதல்வன். ஐயா ஸ்ரீதேவ் ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. வாங்க. எத்தனாவது பாடல்? 5, 14, 11 5ஆம் திருமுறையில 14வது பதிகத்துல 11வது பாட்டு திருக்குறள். முற்றிலாமதி சூடும் முதல்வனார் ஒற்றினார் மலையாளர்கண் மூடி ஏற்றினார் கொடி யாரிடை மருதினை பற்றினாரை பற்றாவினை பாவமே பற்றினாரை பற்றாவினை பாவமே. நன்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு என்று பெருமானை பற்றினால் வினைகள் நம்மை பற்றாது என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையிலே 15வது பதிப்பாக இதுவும் திருவிடை மருதூர் திருக்குறுந்தொகை பகற்பன் 4ஆக நாழிகை 10:12 நேரம் 9:36 10:48 ராகம் இந்தோளம். இந்த தலம் காவிரி தென்கரையிலே 30 தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையிலே உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் மகாலிங்க பெருமான், அம்பாள் பெருநல முலையம்மை என்று இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 192 எரிபுணல் மணி சீதரம். நன்றிங்க. இடம் சுட்டி பெரிய புராண பாடல் வரிசையின் 192. திருச்சிற்றம்பலம். எரிபுணல் பொன்மணி சிதறும் திரைநீர் பொன்னி இடைமருதை சென்றெய்தி அன்பேனோடு மறிவிரவு கரத்தாரை வணங்கி வைகி வன் தமிழ் பாமாலை பல மகிழ சாத்தி பொறி அரவம் புனைந்தாரை திருநாகேசுரத்து போற்றியரும் தமிழ் மாலை புனைந்து போந்து செறிவிரை நல் மலர் சோலை பழையார் எய்தி திருச்சத்தி முற்றத்தில் சென்று சேர்ந்தார். நன்றிங்க. இடைமருதீசனை வணங்கி பாடிய வந்தமிழ் என்று காட்டுகிறார் இந்த பதிகத்தை. பறையின் ஓசையும் பாடலின் ஓசையும் மறையின் ஓசையும் வைகும் அயலலாம் இறைவன் எங்கள் பிடானிடை மருதினில் உறையும் ஈசனை உள்குமென் உள்ளமே உறையும் ஈசனை உள்குமென் உள்ளமே. நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்று சொல்லி இறைவனை உள்குதல் என் உள்ளம் என்று காட்டுகிற பாட்டு. வாழ்க வாழ்க. மனத்துள் மாயனை. திருச்சிற்றம்பலம். மனத்துள் மாயனை மாசரு சோதியை புனேற்று பிள்ளை வெள்ளை மதிசூடியை எனக்கு தாயையும் மானிடை மருதனை நினைத்திட்டூறி நிறைந்ததென் உள்ளமே எனக்கு தாயையும் மானிடை மருதனை நினைத்திட்டூறி நிறைந்ததென் உள்ளமே. நன்றிங்க. எனக்கு தாயை எம்மான் இடைமருதனை என்று இந்த பிரிவில் எனக்கு வாய்த்ததா இந்த பிரிவில் தான். அடுத்த பிரிவில் அவங்க எனக்கு தாய் அவரவன் சொல்ல முடியாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆனா
எனக்கு பிறவிதோறும் தாயாக வருகிற இடைமருதீசன் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வண்டனைந்தன வன்னியும் மத்தான். மூணாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். வண்டனைந்தன வன்னியும் மத்தமும் கொண்டனைந்த சடைமுடி கூத்தனை வண்டனைந்தன வன்னியும் மத்தமும் கொண்டனிந்த சடைமுடி கூத்தனை என் திசைக்கும் இடைமருதாவென விண்டு போயரும் மேலை வினைகளே என் திசைக்கும் இடைமருதாவென விண்டு போயரும் மேலை வினைகளே. இடைமருது ஈசனுக்கு மகாலிங்க பெருமான்னு பேரு. அதை சுத்தி இருக்க தலங்கள்லாம் பார்த்தா ஒரு திருக்கோயில் என்னென்ன மூர்த்தங்கள் இருக்குமோ அந்த மூர்த்தங்களுக்குரிய தலங்கள் எல்லாம் இடைமருதை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால பெருமானை என் திசைக்கும் இடைமருது ஈசா என்று அந்த மகாலிங்க பெருமானை மையமா கருவறையாக வைத்து சுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம பிற சந்நிதிகளாக பார்க்கிற ஒரு மரபு. அப்படி இருக்கிற அந்த பெருமானை நாம் நினைக்க நினைக்க நம்முடைய வினைகளெல்லாம் விண்டு அவன் பேரை சொன்னாலே இடைமருதாயன வினைகள் விண்டு போகும் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து துணை இல்லாமையில் தூங்கிருள் பெய்களோடு. வாங்க ரயில்வே காரமா வாங்க. அடியன் அப்புறம் படிக்கிறேங்க ஐயா, இப்ப கேட்டுக்கிறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. சிவாயம் சிவாயம். சித்திரம்மா வாங்க. வாழைப்பாடி சித்திரம்மா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. துணையிலாமையில் தூங்கிருட்பேய்களோடு அணையலாவது கரித்தேயோனா இணையிலாயிடை மாமருதில் எழும் பனையிலாகமம் சொல்லும் தன் பாங்கிக்கே இணையிலாயிடை மாமருதில் எழு பனையிலாகமம் சொல்லும் முந்தன் பாங்கிக்கே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் சாமி. இந்த ஆகமம் என்பது இறைவன் இறைவிக்கு சொன்னது என்ற வகையில இந்த பாடல் அமைத்தார். பனையில் ஆகமம் சொல்லும் தன் பாங்கிக்கே. இதை சேர்க்கிறார் பெருமான் நம்ம திருக்குறிப்பு குறிப்பிடுவார். எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசணின்னு அங்க குறிப்பிட்டு அதன் மூலமாகத்தான் அவர் காஞ்சியிலே வந்து ஏகம்ப பெருமானை அந்த கம்பையாற்றங்கரையிலே வழிபட்டார்னு சொல்லும் போது எண்ணில் ஆகமம் இறைவர்தாம் பெரும் இந்த சொல்ல அப்படியே எடுத்து ஆளுவார். அதை நினைவுபடுத்துகிற பாடலாக பனையில் ஆகமம் சொல்லும் தம் பாங்கிக்கே என்கிற போது ஏகம்ப இடைமருதில சொன்னாலும் அது ஏகம்ப பெருமான நினைவுத்த பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. மண்ணை உண்ட மால். சொக்கமாலம் மாறீங்களா? 5வது பாட்டு. பாருங்க ஐயா. சிவாயனம் ஐயா. அஞ்சாவதுங்களா ஐயா? 5ஆம் திருமுறையில 15வது பதிகம் 5வது பாட்டு. மண்ணை 5, 15, 5. சரிங்க. திருக்குறுந்தொகை. சரிங்க. சிவாயனம. திருச்சிற்றம்பலம். மண்ணை உண்ட மால்காணன் மலரடி விண்ணை விண்டு அயன்கானான் வியன் மூடி மென்னை மாமருதா என்றென் மொய்குழல் பண்ணை ஆயமும்
தானும் பயிலுமே முன்னை மாமருதா என்றென் மொய்குழல் பண்ணை ஆயமும் தானும் பயிலுமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பண்ணையாயும் தாமும் பயிலுமே பெருமான் பண்ணில் ஓசை பழத்தினிலின் சுவை பெண்ணோடு ஆனந்து பேசற்கரியவன் என்ற பாடலை நினைவுபடுத்துகிற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க. மங்கை காண பட்டம்பலமா என்னையா கூப்பிட்டீங்க? உங்களேதாம்மா பட்டம்மல் நீங்க தானே? ஆமாங்க ஐயா. நேற்று பிறந்தநாள் கொண்டாம்மா. நன்றிங்க ஐயா. 64 வயசு கழிச்சு பிறந்தநாள் அனுபவிச்சுக்கல. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. 6வது பாட்டுங்க ஐயா, கடைசி பாட்டுங்க ஐயா. ஆமா, 6வது கடைசி பாட்டு. அதுக்கப்புறம் 4 பாட்டு காணாது போயிடுச்சு. ஆமாங்க ஐயா. சிவாய நம. மங்கை காண கோடார் மணமாலையை கங்கை காண கோடார் முடி கண்ணியை நங்கை மீறிடை மறுதரித்து நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இழித்தழையே. சிவாய நம. எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியேன்னு இந்த பாட்டினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, திருமுறை நெறியில திருமணம் பண்ண சொல்ல தாலி கட்டின உடனே மணமக்கள் மாலை மாற்றுவார்கள். என்ன, தன்னுடைய உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளுதல்னு அதுக்கு பொருள். என்ன, அப்படி மாலை மாற்றிக்கொள்ள போது இந்த பாட்டை சொல்லிதான் மாலை மாத்தணும்னு சொல்லி எங்க ஐயா குறிப்பிடுவார். மங்கை காண கொடார் மணமாலையை கங்கை காண கொடார் முடிக்கண்ணியை நங்கை மீறிடை மருதரின் நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே. இந்த பூவை எங்கேருந்து வாங்கியிருந்தப்பா? எங்களுடைய உணர்ச்சிகளை பரிமாறுக்கு அடையாளமாக இந்த பூவை எங்கேருந்து வாங்கியிருந்த அப்படின்னு ஒருத்தர் வினவிக்கிற மாதிரி அமைந்த பாடல்னு சொல்லுவாங்க. திருமண நேரத்துல மணமாலையை மாற்றுகிற போது சொல்ற பாட்டு. இன்னொரு பாட்டு இருக்குது. பூந்தார் நறுங்கொன்றை மாலையை வாங்கி சடைக்கணிந்து கூர்ந்தார் விடையினை ஏறி பல் பூதப்படை நடுவே போந்தார் புறையிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி சேர்ந்தார் உமையவளோடு நெத்தானத்து இருந்தவரை. 2 பாட்டு சொல்லுவாங்க. அதுல இது ஒரு பாட்டு, அந்த மணமாலையை மாற்ற போது. வாழ்க வாழ்க. இந்த பாட்டு சொன்ன சீக்கிரம் திருமணம் ஆகணும்னு சொல்ற ஒரு நம்பிக்கை. அதனால எங்க நடராஜ ஐயாவுக்கு சீக்கிரம் ஒரு திருமணம் வந்து அந்த மணமாலையை மாற்றணும்னு அடியார்கள் சார்புல விண்ணப்பம். வாழ்க வாழ்க. அடுத்து பாட்டு அவரை பாடிட்டு சொல்லுங்களா ஐயா. ஐயா அந்த பாட்டு பாடுங்க. நீங்களே பாடுங்க. அந்த பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு நீங்க பாடுங்க. அடுத்த பாட்டை நான் பாடுறேன். மங்கை காண கொடார் மணமாலையை இருக்குது. கடைசி பாட்டு அதுதாங்க. 6வது பாட்டு. அதான் இறுதியா? இல்ல, மணமாலை மாத்திட்டு இன்னொரு பாட்டு சொன்னா அந்த பாட்டு சொன்னான். இதை சொன்ன சிவ சிவா. திருமண சடங்குல மாலை மாற்றுதல் ஒரு செய்தி. தாலி கட்டின உடனே மணமாலை மாத்துவாங்க. அது தனியா போட்டோ பிடிச்சி போடுவாங்க, மாலை மாற்றுதல்னு. அப்ப பாடுற பாட்டு அது. வாழ்க. மங்கை காண கோடாரமன மாலையை கங்கை காண கோடார்முடி கண்ணியை மங்கை காண கோடார்மன மாலையை கங்கை காண கோடார்முடி கண்ணியை நங்கை மீறிடை மருந்தறி நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே நங்கை மீறிடை மருந்தறின் நங்கைக்கே எங்கு வாங்கி கொடுத்தார் இதழியே.
நன்றிங்க. சிவாயம் திருமணம் செய்த உடனே அந்த மணமாலையை மாத்தும் போது இந்த பாட்டை பாடி செய்யணும். ஆனா என்ன பண்ணுவாங்க, போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க போட்டோ பிடிக்கலே குறியா இருக்கிறதுனால ஐயா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஒரே சத்தம் போட்டு கிரகணை பண்ணி அந்த போட்டோ பிடிக்க வந்து பாட்டை சொல்ல விட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுது, நம்ம இந்த பாட்டை வெளியில வரும்போது நம்ம மனதார பாடி மணமக்கள் தங்களுடைய உணர்வுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு ஈருயிரும் ஒருவருமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பாட்டை சொல்றது ஒரு மரபு. அதே மாதிரி இன்னொரு பாட்டை சொன்ன திருநெய்த்தானத்திலிருந்து பூந்தார் நறுங்கொன்றை மாலையை வாங்கி சடைக்கணிந்து கூர்ந்தார் விடையினை ஏறிப்பல் பூதப்படை நடுவே போந்தார் புற இசை பாடவும் ஆடவும் கேட்டருளி சேர்ந்தார் உமையவளோடு நெய்த்தானத்து இருந்தவரே. பெருமான் உமையோடு இருக்கவரே, தானும் தையலுமாகவே நாமளும் ஆணும் பெண்ணுமா இருந்து இந்த உலக வாழ்க்கையை என்ன பண்ணோம், இறை உணர்வோடு செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த சடங்கெல்லாம் செய்யறது. அதை உணர்ந்து செய்தால் அதற்கு பலன் அதிகம். வாழ்க வாழ்க. அந்த மாதிரி சீக்கிரம் நடக்க அமையணும்னு நம்ம நம்புறா சீக்கிரம் நடக்க. அது வந்து நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது எண்ணியாங்கி எய்துவர் எண்ணியர் திருநீர் ஐயா நல்லா பாத்துக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்றது ஒரு பக்குவம். ஆனால் எண்ணியாங்கி எய்துவர் எண்ணியர் திருநீராக பெறுகின்ற அந்த எண்ணம் திண்ணமாக இருந்தால் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. அடுத்து ஐந்தாம் திருமுறையில 16வது பதிகமாக திருப்பேரையில் என்ற தலம். இதுக்கான குறுந்தொகை பகற்பன் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். இத்தலம் தென்கரையிலே 114வது தலமாக திருவாரூர் மன்னார்குடி பாதையில் இருக்கிறது. பெருமான் இங்கே ஜெகதீசராகவும் அம்பாள் ஜெகநாயகியாகவும் இருக்கிறார். உலகநாதர் உலகநாயகின்னு பேரு. அதை ஜெகநாயகன் மாத்திட்டாங்க, பரவாயில்ல. இதற்கான பெரிய புராண பாடல் 230 திருநாவுக்கரசனார் பாடத்துல திருப்புகலூர் அமர்ந்தருளும் தொடங்கும். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருப்புகலூர் அமர்ந்தருளும் சிவபெருமான் சேவடிகள் கும்பிட்டேத்தும் விருப்புடைய உள்ளத்து மேவியலும் காதல் புரி வேட்கை கூற ஒரு படுவார் திருவாரூர் ஒருவாறு தொழுதகன்று அங்குள்ளம் வைத்து ஒரு பறையன் மடபாவை இடபாகர் பதிபிறவும் பணிந்து போந்தார். நன்றிங்க. திருவாரை சுற்றியுள்ள தலங்களை வழிபட்ட போது அந்த பலவேறு தலங்களை வழிபட்டார். அந்த பதிபிறவு என்ற சொல்லுல இந்த திருப்பேரையில் என்ற தலமும் வரும்னு சீக்கிய குறிப்பிட்டிருக்கிறார். வாழ்க வாழ்க. மறையும் போதுவர் மான்மரி கையினர் கரைகொள் டங்குடைய கபாலியான் துறையும் போகுவர் தூய வெண்ணீர்த்தினர் பிறையும் சூடுவர் பேரையிலாளரே. பிறையும் சூடுவர் பேரையிலாளரே. பேரையில்னா பெரிய அழகுடைய பெருமான். அந்த அழகு எதனாலே வருகிறது? அந்த பிறை சூடுவதாலே வருகிறது. ஏதோ வெள்ளை வெள்ளன்னு அழகா சின்ன பிறை இருக்குது அப்படின்னு வெறும் அழகு மட்டுமல்ல, தன்னை அடைந்தானே தன் தாழடைந்தானே தன் தலைமையிலே தாங்கிக் கொள்கிற அந்த குணமுடைய அந்த அழகு. அது வெறும் புற அழகு மட்டுமல்ல, அதை அக அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த தன்னை யார் சரணடைகிறாளோ அவளை தாங்குகின்ற பெருமான அவன் இருக்கிற அந்த அக அழகை குறிப்பிடுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். அதனால பிறையும் சூடுவர் பேரையிலாளரே. வாழ்க வாழ்க. கணக்கிலாரையும் கற்று வல்லாரையும். பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கணக்கிலாரையும் கற்று வல்லாரையும் வணக்கிலா நெறி கண்டு கொண்டாரையும் தனக்கு தனிப்பார் எப்பொருளையும் தனக்கு தனிப்பார் எப்பொருளையும் பிணக்கு வாரவர் பெரையிலாளரே.
பிணக்கு வாரவர் பேரையிலாளரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நம்ம பண்டதுக்கெல்லாம் கணக்கு அதனாவர்த்தான்னு சொல்லி அவனுக்கு சித்தரா புத்தன் பேர் வச்சிருப்பாங்க என்ன. ஆனா எல்லாத்தையும் பெருமான் தான் செய்யறான் என்ன. தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுத்து அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசன. அவன்தான் கணக்கிலான் அவன்தான் கற்று வல்லான். வாழ்க வாழ்க. சொருவிப்பான். மூணாவது பாட்டு வாங்க முனுசாமி ஐயா. சொருவிப்பார் மழை சூழ்கதிர் திங்களை பிரிவு பார்வையிர் பட்ட விலங்கொலி எரிவிப்பார் தனிப்பார் எப்பொருளையும் பிரிவிப்பார் அவர் பேரையில்லாளரே. எரிவிப்பார் தனிப்பார் எப்பொருளையும் பிரிவிப்பார் அவர் பேரையில்லாளரே. நன்றி ஐயா. நீரின்று அமையாத உலகனின் என்று வள்ளுவர் சொல்ற மாதிரி அந்த மழையை சொருவிப்பவன் அவன்தான். சொருவிப்பார் மறை சூதிகள் திங்களை விரிப்பிப்பார் என்று இந்த வெப்பம் மிகுந்த உலகை அவன் குளிர்ச்சியாக ஆக்குகிறான். எதனாலே மழையை பெய்விப்பதனாலும் அந்த திங்கள் மூலமாகவும் அவன் குளிர்விப்பான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. செருவிப்பார் சிலையான். ஆத்தூர்ல இருந்து தமிழரசி அம்மா வரீங்களா? முடியுமா? ஐயா அடியேன்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. திருச்சிட்டுமாங்க. சரி சரி. தனலட்சுமி அம்மா காஞ்சிபுரத்துல இருந்து. ஐயா கேட்டுக்கிறாங்க ஐயா. பதிகள் சரி சார். சரி சரி. அப்போ வந்தவாசி கண்பவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். செருவிப்பார் சிலையால் மதில் தீர்த்தங்கள் உருவிப்பார் பல பத்தர்கள் ஊழ்வினை அறிவிப்பார் அது அன்றியும் நல்வினை பெருவிப்பார் அவர் பேரையிலாளரே. அறிவிப்பார் அது அன்றியும் நல்வினை பெருவிப்பார் அவர் பேரையிலாளரே. ஊழ்வினை அறிவிப்பார் நல்வினை பெருவிப்பார் என்று சொல்லி அந்த வினை கொள்கையை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மற்ற யார் அறிவார்? லலிதா அம்மா வாங்க. நமசிவாய ஐயா. மற்ற யார் அறியார் மழுவாலினார் பற்றியாட்டியோர் ஐந்தலை பாம்பரை சுற்றியாரவர் தோனெறியால் மிகு சுற்றியாரவர் தோனெறியால் மிகு வெற்றியாரவ பேரையில்லாளரே. வெற்றியாரவ பேரையில்லாளரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. தூணெறியாகிய சைவ நெறியை நாம் பெறுவதற்கு துணை செய்கிற பெருமானாக இந்த பேரையில் பெருமான் இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இருக்குவார் குழல் செல்வன சேவடி இருக்கு வாய்மொழியால் தனை ஏத்துவார் சுருக்குவார் துயர் தோன்றனாற்ற பெருக்குவார் அவர் பேரெழிலாளரே. சுருக்குவார் துயர் தோற்றங்களார பெருக்குவாரவர் பேரெழிலாளரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சுருக்குவார் துயரன் நம்முடைய துயரங்களை சுருக்கினால் அப்புறம் தோற்றங்களாற்ற பெருக்குவாரது இன்பத்தை. அப்ப
துன்பத்தை சுருக்கி இன்பத்தை பெருக்குவார். இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்ற பாடலை நினைவுபடுத்துகிற மாதிரி அமைந்தது. வாழ்க வாழ்க. முன்னையார் மயில் ஊர்தி. நாகை காரணத்திலிருந்து காஞ்சி தாமோதரன் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முன்னையார் மயிலூர்தி முருகவேள் தன்னையாரெனில் தானோர் தலைமகன் என்னையாளும் இறைவன் எம்பிரான் பெண்ணையாரவர் பேரையிலாளரே என்னையாளும் இறையவன் எம்பிரான் பெண்ணையாரவர் பேரையிலாளரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. முருகப்பெருமானை நினைவுபடுத்த முன்னையார் மயில் ஊர்தி முருகவேள் தன்னையாரனின் தானோர் தலைமகன். முருகப்பெருமானுக்கும் தலைவனாக இருக்கிற சிவபெருமான் என்ற சொல்ற பாடல். இந்த பாட்டை முருகர் சிலை வச்சு பாடுவாங்க. முன்னையார் மயில் ஊர்தி முருகவேள் என்று. முருகன் என்பவன் அறிவின் அடையாளமாக பெருமானுக்கு அன்பு அறிவு ஆற்றல் இன்புன்னு சொல்லுவாங்க. ஆற்றல் என்பது விநாயகர், அறிவு என்பது முருகப்பெருமான், இன்பு என்பது சக்தி, அன்பு என்பது சிவம்னு சொல்லுகிற போது முருகனை அறிவின் அடையாளமாக சொல்லி அந்த அறிவுதான் நமக்கு தலையாக இருக்கும். அதற்குரிய முருகப்பெருமானுக்குரிய தலைவனாக சிவபெருமானை காட்டுகிற அந்த பாடல். வாழ்க வாழ்க. உழைத்தும் உள்ளியும் உழைத்து துள்ளியும். வேதியியல் செல்வி என்கிற நித்திலா. வெரி குட். ரசாயன செல்வி பிடிக்கல, அதனால வேதியியல் செல்வி ஆயிடுச்சு. வாழ்க வாழ்க. நன்றிங்க ஐயா. வாமா வாமா. எத்தனாவது பதிகங்க ஐயா? 5ஆம் திருமுறையில 16வது பதிகத்துல 8வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். உழைத்தும் துள்ளியும் உள்ளத்து உளேயிரு இழைத்து மெந்தை பிராணன் இறப்பகல் அழைக்கும் அன்பின ராய அடியவர் பிழைப்பு நீக்குவர் பேரையிலாளரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பிழைப்பு என்பது உழைப்பின் பால் பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால இங்க பிழைப்பு உழைப்பு என்ற 2 சொல்லையும் பயன்படுத்தினார். மணிவாசருடைய குழைத்த பதார்த்தம். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் விடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான். உழைப்புதான் உறுதி தரும். வாழ்க வாழ்க. அதை நினைவுபடுத்துற பாட்டு. நன்றி நன்றி. வணக்கம். நீருலா நெவர் பொன்சாலை. வாங்க சிதம்பரத்து செல்வி அம்மா வாங்க. சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. பாடுங்கம்மா. ஐயா 9 தானங்கய்யா? 10ஆங்கய்யா? 9. நீருலா 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 நிமிர் பொன்சடையாவெனா ஏரலாவனங்கன்றிரல் வாட்டிய வாருளாவன மென்முலையாளொடும் பேருளாவரர் பேரையிலாளரே பேருளாளரவர் பேரையிலாளரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நீருலாவிய பொன்சடையான் என நிமிர் பொன்சடை என்று கங்காதரன் அவன் கலையிலே கங்கையை சுமந்திருக்கிறான். அந்த கங்காரனை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. பாணியார் படுதம் பெயர்ந்தாடுவார். போரூர்லேருந்து செல்வம். பாணியார் படுதம் பெயர்ந்தாடுவர் தூணியார் விசையர்க்கு அருள் செய்தவர் மாணியாய் மண்ணளந்தவன் நான்முகன் பேணியார் அவர் பேரெழிலாளரே. மாணியாய் மண்ணளந்தவன் நான்முகன் பேணியார் அவர் பேரெழிலாளரே. திருச்சிற்றம்பலம். பாணியார் என்று அந்த பாணியார்
படுதம் பெயர்ந்து ஆடுவார் என்று பெருமானுடைய நடனத்தை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மத்த எவாள் அரக்கன் மதத்தவாள் மதத்தவாள் அரக்கன் 11வது பாடல். வாங்க பத்மாவதி அம்மா வாங்க. மத்தவாள் அரக்கண்மணி புட்பகம் சிதைக்கவே திருமாமலை கீழ்புக்கு பதைத்து அங்கு ஆர்த்தெடுத்தான் 10 நீள்முடி பிதக்க ஊன்றிய பேரலீலாளரே பிதக்க ஊன்றிய பேரலீலாளரே. திருச்சிற்றம்பலம். அது மதத்தவாள, நானே மதம் சொல்லிட்டேன், தப்புதான். அது மதத்தவாள் அரக்கன், மதம் பிடித்த அந்த ஆணவத்தின் அடையாளமாக திகழ்ந்த மதத்தவாள் அரக்கனாகிய ராவணரின் நினைவுற பாடல் இது. வாழ்க வாழ்க. இதோட இந்த மிச்சமையா மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம்யா. வாழ்க வாழ்க. மேலப்புலம்புதூர் சங்கரையா. நீங்க வந்து இந்த பொண்ணு சொல்ல பாடிடுங்க. சரிங்க, நல்லது. எத்தனாவது பாட்டு சொல்லுங்க ஐயா. எத்தனாவது பாட்டு பொண்ணு சொல்லுங்க. ஏதாவது பாடுங்க ஐயா. ஐயா 3 படிக்கணும் ஐயா. இன்னைக்கு 3 படி. முன்னேறும் ஆதியம் இல்ல. திருச்சிற்றம்பலம். முன்னேறும் ஆதியும் இல்லான் முனிவர் உளாம் 12 கோடி இமையோர்கள் தாம் நிற்பதன் நீரென கருணி தன் கருணை வெள்ளத்து மண்ணுரா மண்ணி மணியுத்தர கோசமங்கை முன்னேறு மாடவியன் மாளிகை பாடு பொன்னேறு பூமுலையீர் பொன்னு சலாடாமே பொன்னேறு பூமுலையீர் பொன்னு சலாடாமே பொன்னு சலாடாமே. திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமா நமக்கு திருநீறு தருகிறானா. முன்னீரும் ஆதியமில்லான் முனிவர் குழாம் தண்ணீர் எனக்கருளி தன்கருணை வெள்ளத்து தான் பூசுகிற வெண்ணீரை நமக்கும் பூசி நமக்கு அருள் செய்கிறான் என்கிற பாடல். வாழ்க வாழ்க. திருக்கோயில் அடைப்பித்தல் விடுமின் வெகுளி வேட்கை. ஐயா சித்தாந்த ரத்னம் ஐயா ஸ்ரீதேவி ஐயா வாங்க. யாத்திரை பத்திர 5வது பாட்டு. ஐயா இருக்கீங்களா? சிவனேசையா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடுவின் வேட்கை வெகுளி நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. விடுவின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. அடைவோம் நாம் போய் சிவபுரத்து விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவபுரத்தை அடைவோம்னா கோவத்தை விடணும்னு பாடுறார். விடுமின் வெகுளி வேட்கை நோய் எதற்கு? அடைவோம் நாம் போய் சிவபுரத்து. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. வாழ படிச்சு வாழ்த்து சொல்றீங்களா?
ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. சிவா நன்றிங்க சாமி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல அகதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்க வேறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்கய்யா. முன்னையார் மயில் ஊதி பட்டோன்னே இந்த பாட்டு சொல்லிட்டாங்க அம்மா. வாழ்க வாழ்க. நன்றி. ஆடி மாசம்ன்றதுனால பூத்தவளேன்னு பாட்டாங்க ஐயா. அதுல கரைக்கண்டருக்கு மூத்தவளேன்னா மூத்தவள்னா அவ வயசுல பெரியவள்னு சில பேர் அர்த்தம் சொல்லிடுறாங்க. அப்படி இல்ல, அந்த மூத்தவள் என்பவள் அந்த கரைக்கண்டனை அடைவதற்கு துணை மூத்தவள்னா துணை செய்பவள்னு ஒரு பொருள் உண்டு. அந்த கரைக்கண்டனாகிய பெருமானை அடைவதற்கு துணை செய்கிறவள் சக்தியின் மூலமாக சிவத்தை அடையல் என்பது சொன்ன அந்த அபிராம அந்த பாட்டு. வாழ்க வாழ்க. வேற மாதிரி சொல்லிட்டாங்க ஐயா. பொருள் சொன்னங்க வேற மாதிரி சொல்லிட்டாங்க சாமி. பொருள் சொன்ன வேற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவரு சக்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்க சக்தி வழிபாட்டுல அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா மூத்தவள் என்ற சொல்லுக்கு துணை புரிபவள்னு அர்த்தம். சக்தியின் மூலமாக சிவத்தை அடைதல், வனப்பின் வாயிலாக சிறப்பை அடைதல். அதனால கரைக்கண்டனை அடைவதற்கு துணை புரிகிற பெருமாட்டே அபிராமி அந்தாது, அபிராமி அம்பாள். வாழ்க வாழ்க. நன்றிங்க. நன்றி சாமி. சிவாய ஐயா. சாம்ப சிவையா. நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இரவு சந்தி. அன்பர்களுக்கு வணக்கம். இதுகாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய 7 திரு ஞான பூஜையிலே கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி மீண்டும் இன்று இரவு 9:40க்கு நம்முடைய நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் என்ற நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அன்புடன் பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. என்புருவோம் என்புறுத்துவோம். நன்றி. ஐயா திருவருட்பெயரை மறந்தாதீங்க. நற்குஞ்சரக்கன்று நன்னே கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண்ட தேதி வச்சிருக்கேன், அது படிக்க பாருங்க ஐயா. அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் எப்படியாச்சும் நான் தேடி பிடிச்சு போட்டுறேன்யா. அடியேன் புதுசுங்கய்யா. அடியேன் படியேற விடுங்கய்யா. ஐயா நீங்க வகுப்பு கேட்டதுங்க, நான் வகுப்பு கேட்காத ஆளு. கேட்டு உழுகிறதால அவர் கேட்காத எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. காதுக்குள்ள பூந்ததுயா. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவர்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னும் பாட்டை உணரவே இல்லைங்க. நான் உணர்ந்துட்டு நான் திருப்பி எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன். சிவாய நமய்யா. முதல் பாட்டு ஞாபகம். நற்குஞ்சரக்கன்று நன்னேன் கலைதானம் கற்கும் சரக்கன்றுக்கான அந்த முதல் பாட்டு ஞாபகம் வந்து, அதனால போட்ட வாட்ஸ்அப்ல தேடி பிடிச்சாருயா. பாத்துறையா, பாத்துட்டு எதாவது போட்டுறேன். சிவாய நமய்யா. நன்றிங்க. சிவாய நம. நன்றி நன்றி நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. மீண்டும் என்ன இரவு சந்திப்பையா விடைபெறுவையா. வணக்கம்.